ஹாய் ஃபெலாஸ், என் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். அனைவருக்கும் கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். நான் எப்படி கார்த்திகை தீபம் செலிப்ரேட் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன vlog எடுத்திருக்கேன். அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து ஒரு 15 விளக்கு தான் உங்களுக்கு தெரியும். நான் ஃபாரின் கண்ட்ரியில் வந்து கொஞ்சம் லைட்டு புகை வந்தாவே ஃபயர் அலாரம் அடிச்சிடும். ஸோ அதனால் ரொம்ப மினிமம் அமௌண்ட் ஆஃப் விளக்கு தான் யூஸ் பண்ணி எப்போவுமே கார்த்திகை தீபம் செய்கிறது. ஸோ நான் ஒரு 15 விளக்கு ஸ்டாண்டர்டாக வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நான் வந்து நெய்வேத்தியத்துக்கு வந்து பொரி உருண்டை செஞ்சுருக்கேன். பொரி உருண்டைக்கு வந்து 3 கப்பு பொரி, 1 கப்பு வெல்லம், கொஞ்சமாக ஏலக்காய். நீங்கள் சுக்கு வேணாலும் சுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் வெல்லம் சேர்த்து பாகு காய்ச்சணும். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க. தண்ணி வந்து நீங்கள் ரொம்ப ஜாஸ்தி விட்டாலும் ரொம்ப தண்ணியாக இருக்கும், அது வற்றி பாகு வர லேட் ஆகும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சி பாகு வர அளவுக்கு நம்ம பதம் எடுக்கணும். ஸோ இதுக்கு பதம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வேணும். ஒரு 2 கம்பி பதத்துக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜும் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன். ஸோ நல்லா வெல்லம் கரைஞ்சிருச்சு, நல்லா கரையிடும். ஸோ ஒரு கட்டி கூட இல்லாமல் கரைஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பாகு பதமே ஸ்டார்ட் ஆகும். நான் வந்து பாகு பதத்துக்காக கொஞ்சம் இதை வந்து நான் ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன், ஒரு கம்பி பதத்துலேருந்து அது எப்படி கரெக்டான ஸ்டேஜ் பாகு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து எல்லா வெல்லமும் ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ்லேருந்து நம்மளுக்கு ஒரு கம்பி பதம் அப்படி வர ஆரம்பிச்சிடும். இப்படி ஒரு தட்டில் தண்ணி வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃபுல்லாகவே கரைஞ்சிருச்சு. ஸோ அது அப்போ வந்து பதம் இன்னும் வரலை. இப்போ இந்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் இருக்கும். இங்கே பாருங்கள் ஒரே ஒரு ஸ்டிங் மட்டும் விழுகும், அப்போ ஒரு கம்பி பதம் இருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் 2 கம்பி பதம் வரும், அதாவது 2 பால் மாதிரி வந்துட்டு அப்படியே விழுகும் கீழே சேர்ந்து. ஸோ அது வந்து 2வது கம்பி பதம். அதையும் நம்ம தட்டில் விட்டு பார்த்தோன்னா கொஞ்சோண்டு உருட்டை வரும், மீதி வந்து அப்படியே கரைஞ்சிரும். ஸோ நம்மளுக்கு என்ன ஸ்டேஜ் வேணும்னா சுத்தமாக கரையவே கூடாது, அப்படியே கிடக்கணும். நம்ம உருட்டினோன்னா பால் மாதிரி உருளணும். இது பாருங்கள், இது 2வது கம்பி பதம். ஸோ இது பாருங்கள் கொஞ்சம் கரையுது, நம்மளால் உருட்ட முடியல. பட் ஆனால் அது அப்படியே தான் கிடக்கு, ஆனால் உருட்ட முடியல. ஸோ இது 2வது கம்பி பதம். ஃபஸ்ட்டு கம்பி பதத்தில் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகவே கரைஞ்சிரும். செகண்ட் கம்பி பதம் வந்து இது எல்லா இதுக்குமே பாகு காய்ச்சலுக்கு தான் வரும். ஸோ இந்த ஸ்டேஜ் பாருங்கள், அப்படியே சேர்த்தோன்னா ஒரு பால் மாதிரி உருட்டை வரும், தெரியுதா உங்களுக்கு? இந்த பால் மாதிரி உருட்டை வரும், கையில் நீங்கள் எடுத்து கூட அப்படியே உருட்டிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு சுக்கு பொடி வேணாலும் சுக்கு பொடி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு பர்சனலாக எங்கள் வீட்டில் வந்து சுக்கு இஞ்சி வந்து அவ்வளோவா ஆட் பண்ணுறதில்ல. என் ஹஸ்பண்ட் பிடிக்காது அந்த ஃப்ளேவரு. ஸோ அதனால் நான் ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சுக்கு பொடி வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிக்க வேண்டியதுதான். உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து நீங்கள் சூடாக இருக்கையிலே பிடிச்சிடணும். ஸோ கொஞ்சம் ஒரு தட்டில் தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் தண்ணியை வந்து தொட்டுட்டு நீங்கள் பிடிச்சிங்கன்னா அவ்வளோ சூடு தெரியாது. அந்த சூட்டில் பிடிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் உருண்டை பிடிக்க முடியும், இல்லைனா அது கெட்டி ஆகிக்கணும். அப்படியே கெட்டி ஆகிடுச்சுன்னா திருப்பி நீங்கள் அடுப்பில் ஒரு தடவை வச்சுட்டு கொஞ்சம் மெல்ட் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ தண்ணி தொட்டு பிடிச்சிங்கன்னா ஈஸியாக பிடிக்க வரும். ஆனால் ஸோ இப்போ நான் போட்டதுக்கு எனக்கு வந்து டோட்டலாக ஒரு மீடியம் சைஸில் நான் உருட்டினேன். ரொம்ப சின்னதாக உருட்டல, ரொம்ப பெருசாக உருட்டல. எனக்கு ஒரு 15 பொரி உருண்டை வந்துச்சு. ஸோ அவ்வளோதான், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அடுத்ததாக நான் வந்து மாவிளக்குக்கு அரிசி ஊற வைக்க போகிறேன். ஸோ பச்சரிசி 1 டம்ளர் ஊற வச்சுக்கலாம். களைஞ்சிட்டு ஊற வச்சுருங்க. 1 ஹவர் கரெக்டாக பச்சரிசி ஊறணும். அதுக்கிடையில் நான் வந்து அப்பத்துக்கு பாகு காய்ச்சி ஆற வைக்க போகிறேன். ஸோ பச்சரிசியை வந்து ஊறினதுக்கப்புறமா ஒரு நல்ல வெள்ளை டவலில் போட்டு இல்லை நல்ல துணியில் போட்டு அப்படியே உலர்த்துங்க, தண்ணி ஃபுல்லாக காயிற அளவுக்கு. இங்கே வந்து அப்பத்துக்கு 1 கப்பு கோதுமை மாவு, 1 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக, அதாவது முக்காதுலேருந்து கொஞ்சம் மேலே அவ்வளோ வந்து பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு அப்பம் செய்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி காட்டுறேன். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி,
அதுக்கப்புறமா நான் வெல்லத்தை பாகு காய்ச்சி ஜஸ்ட்டு பாகு இல்லாமல் ஜஸ்ட்டு கரைச்சிட்டு தூசி அழுக்கு அதெல்லாம் இருக்கும்ல, அதுக்காக வந்து அதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பாகு பதம்லாம் எதுவும் கிடையாது. நல்ல வெல்லத்தை கரைச்சிட்டு அதை அப்படியே வந்து வடிகட்டி எடுத்து சேர்த்துக்கிறோம். இங்கே வந்து நீங்கள் வந்து 2 கப்பு, இப்போ வந்து 1 கப்பு கொஞ்சம் தேங்காய் பூ ஆட் பண்ணுறேன். வெல்லம் கணக்கவங்க வந்து 2 கப்பு மாவுனா 2 கப்பு வெல்லம், அதான் கணக்கு. அதாவது பாகு இல்லாமல் ஜஸ்ட்டு நம்ம நச்சு வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி வெல்லம் வந்து 2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் சுகர் இன்னும் கூட லெவல் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் கூட வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் கூட வெல்லம் ஆட் பண்ணாலும் அடுப்பில் நீங்கள் வந்து ஊற்றி எடுக்கையில் அது பிடிச்சிட்டு எடுக்க வராது. ஸோ நீங்கள் 2 கப்பு மாவுக்கு 2 கப்பு வெல்லம் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இது பண்ணையில் ஓரளவு கட்டியாக இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ தண்ணி ஆட் பண்ணி நம்ம பணியார மாவுக்கு பதத்துக்கு எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ இதில் நான் மேக்ஸிமம் வந்து 1/4 டம்ளர் வர தண்ணி ஆட் பண்ணேன். அப்போ தான் எனக்கு வந்து அந்த பதம் கிடச்சிச்சு. இதில் வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா. ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ண போகிறோம். இப்போ ஊற வச்சு நம்ம அரைச்சி செஞ்சோன்னா அது நல்லா பொங்கி வரும். இது இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுனால கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதான் பதம். நம்ம கரண்டியில் எடுத்து ஊற்றையில் ரொம்ப தோசை மாவு பதம் இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பணியாரக்கல்லில் நெய் விட்டு, ஸோ இது நெய் அப்பம், அதனால் நம்ம நெய் விட்டு தான் செய்கிறோம். இந்த குட்டி கரண்டி வச்சு பாதி வர அளவுக்கு, ரொம்ப ஃபுல்லாக இல்லாமல் பாதி வர அளவுக்கு ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக வைங்க. வேக வச்சுட்டு திருப்பி அடுத்த சைடு எடுத்துக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 2 மினிட்ஸ் வெந்தால் போதும். இப்போ அடுத்த சைடு ஒரு ஷார்ப்பான இதை வச்சு திருப்பிக்கலாம். இது என்னோடது வந்து நான் ஒரு 8 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் இதோட கம்பியில் எனக்கு காணும். உங்கள்கிட்ட இது திருப்புற கம்பி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. நான் எப்போவுமே இந்த நைஃப் வச்சு அப்படி யூஸ் பண்ணி பழகிட்டேன். எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நீங்கள் இந்த மாதிரி டைமில் ஒரு நைஃப் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா கூட மாவு ஒட்டாமல் வெளியில் வந்துச்சுன்னா நீங்கள் வெந்துச்சுன்னு சொல்லி எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஸ்வீட்டான நெய்யப்பம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பச்சரிசியும் நல்லா காஞ்சிருச்சு. அதை ஒரு மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. என்னோடய மிக்சி ரொம்ப சூப்பராகவே அரைக்கும். அதனால் ரொம்ப திப்பியாலாம் வராது. அதனால் நான் வந்து சலிக்கலை. உங்களுக்கு சலிக்கணுன்னா நீங்கள் சலிச்சிக்கலாம். இது வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறமா வெல்லத்தையுமே நான் ஒரு சுற்றியிருக்கேன். இல்லை நீங்கள் பொடிச்சு போடணும்னா நச்சு போடனாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா பிசையணும். கையோட சூட்டுலேயே அது பதம் வரணும். இதுக்கு மேலே தண்ணி எதுவுமே ஆட் பண்ணிடாதீங்க. கை சூட்டுலேயே அது பதம் வந்துச்சுன்னா தான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து 2 விளக்குக்காக நான் பிரித்து வச்சுருக்கேன். இது நடுவில் குழி நோண்டி அழகாக ஒரு விளக்கு போட்டு நெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ வந்து இங்கே ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்னேன்ல 15 விளக்கும் எண்ணெய் போட்டு வச்சுருக்கேன். நான் கோலம் போட்டேன், பட் அது ஒயிட் தரையில் தெரியல. சாமியெல்லாம் நீட்டாக டெக்கரேட் பண்ணி வச்சாச்சு. இது வந்து உப்பில் மகாலட்சுமிக்காக உப்பில் ஒரு விளக்கு வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளாக தான் நான் விளக்கு வச்சுருக்கேன். நிறையா இங்கே வைக்க முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்களும் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.